Find the radius of convergence of the following. So first problem, summation n equal to 1 to infinity n by 2 power n into z power n. So first நம்ம an கண்டுபிடிக்க போறோம். a ங்கிறது z power n ஓட coefficient. So n by 2 power n. அடுத்து an plus 1 கண்டுபிடிக்க போறோம். an plus 1 ங்கிறது replace n by n plus 1. அப்ப n plus 1 by 2 power n plus 1. Now we have to calculate an by an plus 1. So an value n by 2 power n, an plus 1, n plus 1 by 2 power n plus 1, that is equal to n by 2 power n into 2 power n plus 1 by n plus 1. இப்போ இந்த ஸ்டெப் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னாக்கா n by 2 power n into 2 power n plus 1 2 power n into 2 எழுதிக்கலாம். இங்கே n plus 1 அப்படின்னு வந்துடும். இங்கே 2 power n கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2n by n plus 1 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் நம்ம நியூமரேட்டரை டினாமினேட்டரையும் என்ன காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன வெளில எடுத்தோம்னாக்கா 1 plus 1 by n அப்படின்னு எழுதிக்கலாம். n கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா 2 by 1 plus 1 by n. இப்போ நம்ம லிமிட் எடுக்க போகிறோம். ஸோ லிமிட் n tends to infinity an by an plus 1 equal to limit n tends to infinity 2 by 1 plus 1 by n. So n equal to infinity apply பண்ணோம்னாக்கா 1 by infinity 0, 1 plus 0 0, denominator 1 ஆயிடும். answer 2. So an by an plus 1 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ தான் radius of convergence. So in this problem the radius of convergence is 2. Summation n factorial by n power n into z power n. So an equal to n factorial by n power n, an plus 1 equal to n plus 1 factorial by n plus 1 whole power n plus 1. Now an by an plus 1 is equal to n factorial by n power n the whole divided by n plus 1 factorial by n plus 1 the whole power n plus 1, that is equal to n factorial by n power n into n plus 1 whole power n plus 1 the whole divided by n plus 1 factorial, it is equal to n factorial into n plus 1 whole power n plus 1 can be written as n plus 1 whole power n into n plus 1. Denominator n power n. n plus 1 factorial can be written as n plus 1 into n factorial. இப்போ n factorial cancel பண்ணிடலாம். n plus 1 cancel பண்ணிடலாம். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் n வெளியில் எடுத்தோம்னாக்கா n power n 1 plus 1 by n whole power n வந்துடும் நியூமரேட்டர். டினாமினேட்டர் n power n வரும். ஸோ n power n cancel பண்ணிடுங்க. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் n tends to infinity an by an plus 1 equal to limit n tends to infinity 1 plus 1 by n whole power n அப்படின்னு வரும். ஸோ இதோட வேல்யூ வந்து e. ஸோ நீங்கள் ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும். லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n அதோட வேல்யூ வந்து e அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். அது பேசிக்காக நமக்கு 12th 11th லெவல்லே இருக்குது. ஸோ அப்போ இந்த கிவன் ப்ராப்ளத்துக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the radius of convergence is e. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம n-through டெஸ்ட் யூஸ் பண்ணியும் போடலாம். இப்போ இதை n-through டெஸ்ட் யூஸ் பண்ணி போகணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமும் n-through டெஸ்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை n-through டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னாக்கா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா n ஃபேக்டோரியல் பை n பவர் n இன்ட்டு z பவர் n அப்படின்னு வரும். ஸோ an வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா n ஃபேக்டோரியல் பை n பவர் n, இதுக்கு n-through எடுக்கிறோம். ஸோ n-through of an is equal to n factorial by n power n the whole power 1 by n. n factorial by n power n the whole power 1 by n அப்படின்னு இருக்குங்களா. இதோட லிமிட் வந்து ரிசல்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ரிசல்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னாக்கா நமக்கு கையில் ஒரு ஃபார்முலா இருக்குது. லிமிட் n tends to infinity n power n by n factorial, n power n by n factorial whole power 1 by n is equal to e அப்படிங்கிறது ஃபார்முலா நமக்கு.
சரிங்களா? இது இப்படியும் கேட்கலாம், அப்படி இல்லைனாக்கா இப்படியும் கூட இருக்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி n பவர் n ஹோல் பவர்னா என்னுடைய ஆரோ நியூமரேட்டர் n பை n ஃபேக்டோரியல் ஹோல் பவர் 1 பை n அப்படின்னாக்கா e அப்படின்னு. ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு ரெசிப்ரோக்கல் இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 பை e. ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு 1 பை e வந்துடுது. ஸோ லிமிட் n tends to infinity an the whole power 1 by n is equal to n factorial by n power n the whole power 1 by n is equal to 1 by e. இதுதான் நமக்கு radius of convergence ஓட 1 by r. So what is r? r equal to e. So steps ஷார்ட்டாக உங்களுக்கு வரும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் இந்த nth root of test யூஸ் பண்ணும்பொழுது ஒரு சில ரிசல்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து limit n tends to infinity n power n by n factorial வேல்யூ வந்து நம்ம ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சாமலே கூட எதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு 1 + 1 by n ஹோல் பவர் n அதோட லிமிட் e அப்படின்னு நமக்கு தெரியுங்களா? அந்த ரிசல்ட்டை வச்சு மட்டும் கூட இதோட ரிசல்ட்டை நம்ம டேரெக்டாக டெரிவ் பண்ண முடியும். ஸோ அதனால் nth root டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். இந்த ரேஷியோ nth root டெஸ்ட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது ஒரு சில ரிசல்ட் எக்ஸ்ட்ரா நம்ம ஞாபகம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும், வேற எதுவும் கிடையாது. ஸோ அது உங்களுடைய விருப்பம். இந்த சம்ஸை வந்து nth root டெஸ்ட் யூஸ் பண்ணி செய்ய போகிறீங்களா, இல்லை ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணி செய்ய போகிறீங்களா அப்படிங்கிறது அது உங்களுடைய விருப்பம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், சம்மேஷன் n ஸ்கொயர் z பவர் n. இப்போ பவரில் என்னெல்லாம் வரல. இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ரேஷியோ டெஸ்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ an வந்து n ஸ்கொயர் an plus 1 replace n by n plus 1 whole square an by an plus 1 equal to n square by n plus 1 whole square. நியூமரேட்டரில் n ஸ்கொயர், டினாமினேட்டரில் n ஸ்கொயர் வெளில எடுத்தோம்னாக்கா 1 plus 1 by n whole square வரும். ஸோ n ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுங்க. 1 divided by 1 plus 1 by n whole square. ஸோ n tends to infinity அப்படின்னு போட்டோம்னாக்கா limit n tends to infinity an by an plus 1 அப்படின்னு போட்டோம்னாக்கா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணாக்கா 1 வந்துடும். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம் r is equal to 1. இந்த சில பேர் வந்து இதை an plus 1 by an அப்படின்னு எடுத்துக்கிட்டு 1 by rன்னு எடுத்து செய்வாங்க. அது இப்படி செஞ்சாலும் ஒன்று தானே உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், சம்மேஷன் n equal to 1 to infinity n power k z power n. So an is equal to n power k, an plus 1 is equal to n plus 1 whole power k, an by an plus 1 n power k by n plus 1 whole power k. டினாமினேட்டரில் n power k வெளில எடுத்தோம்னாக்கா n 1 plus 1 by n உடைய அந்த the whole power k கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நவ் limit n tends to infinity an by an plus 1 is equal to limit n tends to infinity 1 plus 1 by n whole power k that is equal to infinity apply பண்ணோம்னாக்கா 1 power k வரும். The answer is 1. Therefore the radius of convergence of this particular problem is also summation n equal to 1 to infinity n power n z power n. So an equal to n power n. ஸோ பவரில் n வந்தாலே மேக்ஸிமம் நம்ம nth root டெஸ்ட் யூஸ் பண்ணால் பெட்டர். இது ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணி சம் செய்யலாம். ஸோ நான் nth root டெஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ an ஹோல் பவர் 1 by n is equal to n power n the whole power 1 by n. So n power n the whole power 1 by n that is equal to n. So an the whole power 1 by n. ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா n அப்படின்னு வந்திருக்கு. ஸோ லிமிட் n tends to infinity an whole power 1 by n. ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா என்னோட வேல்யூ இன்ஃபினிட்டி நெருங்கும் பொழுது இது இன்ஃபினிட்டி ஆகிக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி 1 by r. ஸோ 1 by r ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0. இல்லை
நம்ம ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா ரேஷியோ டெஸ்ட் பாருங்கள். an is equal to n power n, an plus 1 equal to n plus 1 whole power n plus 1, an by an plus 1 is equal to n power n by n plus 1 whole power n plus 1 அப்படி வந்துடும். ஸோ n power n plus 1 whole power n into n plus 1. ஸோ n power n அப்படி வச்சுருங்க. டினாமினேட்டரில் n power n வெளில எடுத்தோம்னாக்கா n power n 1 plus 1 by n whole power n into n plus 1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ n power n நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னாக்கா 1 plus 1 by n whole power n into n plus 1 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம லிமிட் எடுக்கணும். now limit n tends to infinity an by an plus 1 is equal to n tends to infinity அப்படின்னு போட்டோம்னாக்கா இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா e அப்படின்னு முடியாது. லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n e. ஸோ 1 by e into infinity போட்டோம்னா infinity plus 1 infinity. அப்போ உங்களுக்கு 1 by infinity 0 முடியாந்துடும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0. ஸோ ரெண்டு மெத்தட்லையும் போட்டேன். உங்களுக்கு வந்து எது ஷார்ட்டாக இருக்குனாக்கா nth root of test வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ nth root of test ஃபாலோ பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். சம்மேஷன் n equal to 1 to infinity n factorial by n factorial into z power n. n factorial into z power n. ஸோ an equal to n factorial. பவரில் என்னலாம் வரல. ஸோ நம்ம ரேஷியோ டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். an plus 1 n plus 1 factorial. ஸோ an by an plus 1, an value n factorial, an plus 1 n plus 1 factorial. ஸோ n factorial n plus 1 factorial எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா n plus 1 into n factorial, n factorial கேன்சல் பண்ணிடலாம். now limit n tends to infinity an by an plus 1 equal to limit n tends to infinity 1 by n plus 1. n equal to infinity அப்ளை பண்ணோம்னாக்கா 1 by infinity டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி இருந்தால் 0 ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து 0. அப்போ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ், இந்த கொஸ்டினுக்கு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0. சம்மேஷன் n equal to 1 to infinity n power k by n factorial z power n. ஸோ an கண்டுபிடிங்க. n power k by n factorial an plus 1 is equal to n plus 1 whole power k by n plus 1 factorial. So an by an plus 1 is equal to n power k by n factorial. டிவைட் பண்ணோம்னாக்கா அப்படியே ரெசிப்ரோக்கலில் போட்டுக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ n plus 1 whole power k, n power k by n factorial, n plus 1 factorial நம்ம வந்து n plus 1 into n factorial அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் வந்து நம்ம n power k வெளியில் எடுத்தோம்னாக்கா 1 plus 1 by n whole power k விட்டு வந்துடும். n power k கேன்சல் பண்ணிடலாம். n factorial கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா n plus 1 by 1 plus 1 by n whole power k அப்படின்னு இருக்கும். ஸோ இதான் an by an plus 1. அப்போ லிமிட் n tends to infinity கண்டுபிடிங்க. லிமிட் n tends to infinity an by an plus 1 is equal to லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா டினாமினேட்டர் 1 ஆகிடும், நியூமரேட்டர் இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ implies that the radius of convergence of this problem is equal to infinity. Summation n equal to 1 to infinity 2 power n by n factorial into z power n. So an equal to 2 power n by n factorial, an plus 1 equal to 2 power n plus 1 by n plus 1 factorial. Now an by an plus 1 is equal to 2 power n by n factorial into 2 power n plus 1 by
n plus 1 factorial, that is equal to 2 power n by n factorial into 2 power n into 2 by n plus 1 factorial can be written as n plus 1 into n factorial. So division la irukum, product la eludhadhukku pola na division eluditen. So this is division. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 2 power n by n factorial into n plus 1 into n factorial the whole divided by 2 power n into 2. So 2 power n cancel பண்ணிடலாம், n factorial cancel பண்ணிடலாம். நமக்கு ரிமைனிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா n plus 1 by an plus 1 equal to n plus 1 by 2 அப்படின்னு வந்து நிற்கும். சரிங்களா? 2 power n by n factorial போட்டாச்சு. அடுத்து n plus 1 into n factorial 2 power n into 2 எல்லா டேர்ம் கேன்சல் பண்ணலாம். அப்போ n tends to infinity போட்டோம்னா உங்களுக்கு லிமிட் n tends to infinity an by an plus 1 நியூமரேட்டரில் n இருக்குது, n-க்கு பதிலாக infinity போட்டோம்னா infinity plus 1 infinity தான், infinity 2 ஆல்ரெடி இருக்கனாலும் infinity தான். So answer is infinity and therefore the radius of convergence is also infinity. Next summation 2 plus in the whole divided by 2 power n z power n. இப்போ an வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னாக்கா 2 plus in by 2 power n. இப்போ தான் உங்களுக்கு வந்து மாடுலஸ் தேவைப்படுது. இது வரைக்கும் நமக்கு மாடுலஸ் தேவைப்படலை. சரிங்களா? ஏன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கனால நமக்கு மாடுலஸ் தேவை. ஸோ an plus 1 நம்ம என்னென்னு பார்த்தோம்னாக்கா 2 plus n plus 1 9 by 2 power n plus 1 மாடுலஸ் கண்டுபிடிங்க. மாடுலஸ் ஆஃப் an என்ன வரும் உங்களுக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 4 plus n ஸ்கொயர் by 2 power n. மாடுலஸ் ஆஃப் an plus 1 கண்டுபிடிச்சிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus n plus 1 ஹோல் ஸ்கொயர், the whole divided by 2 power n plus 1 2 power n into 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் சார் டினாமினேட்டருக்கு மாடுலஸ் எடுக்கலீங்களா? 2 power nலாம் பாசிட்டிவ் நம்பர் தான், பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தோம்னாக்கா அதே தான் வரப்போகுது. ஸோ மாடுலஸ் ஆஃப் an by மாடுலஸ் ஆஃப் an plus 1 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 plus n ஸ்கொயர் by 2 power n into 2 power n into 2 by square root of 4 plus n plus 1 the whole square. 2 power n cancel பண்ணிடலாம். இதில் n ஸ்கொயரை வெளியில் எடுத்தோம்னாக்கா 4 plus n ஸ்கொயரில் n ஸ்கொயரை வெளியில் எடுத்தோம்னாக்கா எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா 4 plus 4 by n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆனால் இது எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட்டில் எடுக்கும்பொழுது திருப்பி n ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்னு வரும்? ஸோ n இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 by n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ இதை எழுதிக்கலாம் n இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 by n ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். இன்ட்டு 2 the whole divided by அது மாதிரி டினாமினேட்டரில் என்ன வெளில எடுத்தோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 by n ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 by n the whole ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த n கேன்சல் பண்ணிடலாம். இப்போ லிமிட் n டென்ஸ் அப்ளை பண்ணுங்கள். லிமிட் n tends to infinity modulus of an by modulus of an plus 1. ஸோ n இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த n உள்ள டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ நியூமரேட்டரில் உங்களுக்கு என்ன வந்து நிற்கணுக்கா ரூட் ஆஃப் 1 நிற்கும். ரூட் ஆஃப் 1னா 2. டினாமினேட்டரில் இந்த டேர்மும் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். இப்போ டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 1 மட்டும் வந்து நிற்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 2. So now what is the radius of convergence? The radius of convergence of this particular column is equal to 2. Next summation n equal to 1 to infinity 1 by 1 plus I n square 2 power n of z power n. So an is equal to 1 by 1 plus I n square of 2 power n. an plus 1 equal to 1 by 1 plus I of n plus 1 whole square into 2 power n plus 1. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்திருக்கனால மாடுலஸ் எடுத்துருங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் an is equal to 1 by
ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கணும்னாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னாக்கா ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸோட வேல்யூ ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன் ப்ளஸ் n பவர் 4னு வந்துடும். ஸோ 2 பவர் n ரியல் நம்பர், ஸோ இன்ட்டு 2 பவர் n வச்சுக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏஎன் ப்ளஸ் 1 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நியூமரேட்டர் 1க்கு மாடுலஸ் எடுத்தோம்னா 1 தான், டினாமினேட்டருக்கு மாடுலஸ் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ஓட ஸ்கொயர் ரூட் வேல்யூ 1, n plus 1 the whole power 4 into 2 power n into 2. So modulus of an by modulus of an plus 1 is equal to 1 by square root of 1 plus n power 4 into 2 power n into square root of 1 plus n plus 1 the whole power 4 into 2 power n into 2 the whole divided by 1. அதனால் நம்ம அந்த 2 பவர் n கேன்சல் பண்ணி விட்டுலாம். n பவர் 4 ரூட்டை விட்டு வெளில எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது n ஸ்கொயர் வந்துருங்களா. அப்போ 1 பை n ஸ்கொயர் ஆஃப் ரூட் ஆஃப் 1 பை n பவர் 4 ப்ளஸ் 1 இன்ட்டு அதேமாதிரி நியூமரேட்டரில் n பவர் 4 வெளில வந்துடும், n ஸ்கொயர் வெளில வந்துடும். n ஸ்கொயர் ஆஃப் ரூட் ஆஃப் 1 பை n பவர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 பை n த ஹோல் பவர் 4 into 2 the whole divided by 1. n square cancel பண்ணிடலாம். Now limit n tends to infinity modulus of an by modulus of an plus 1 equal to இந்த எக்ஸ்பிரஷனில் n இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம். இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் 1 ரூட் ஆஃப் 1 வரும். ரூட் 1னாக்கா 1. ஸோ நியூமரேட்டரில் 1 into 2 2 மட்டும் வந்துடும். denominator இந்த term வந்து 0 ஆயிடும். So root of 1 1. So 2 by 1. So implies that the radius of convergence of this problem is also 2. Summation one minus 1 by n the whole power n square of z power n கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம an is equal to 1 minus 1 by n the whole power n square அப்படின்னு எடுத்துக்கிறோம். பவரில் n வந்துருக்கு. ஸோ nth ரூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா வெல் அண்ட் குட், சந்தோஷம்தான். ஸோ an whole power 1 by n யூஸ் பண்ணோம்னாக்கா 1 minus 1 by n n square the whole power 1 by n அப்படின்னு வரும். ஸோ 1 minus 1 by n the whole power n அப்படின்னு வந்துடும். an power 1 by n அப்படிங்கிறது சரிங்களா. இப்போ இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்க போகிறோம். லிமிட் n tends to infinity an the whole power 1 by n is equal to limit n tends to infinity 1 minus 1 by n the whole power n அப்படின்னு இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 by e நமக்கு ஃபார்முலா இருக்குங்க. லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power என்னன்னாக்கா e. அதே லிமிட் n tends to infinity 1 minus 1 by n the whole power n அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா e to the power minus 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ e to the power minus 1னாக்கா 1 by e. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1 by e அப்படின்னு பார்த்தாச்சு. ஆனால் nth ரூட் டெஸ்ட்டில் இதோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன 1 by r. ஸோ 1 by r equal to 1 by e. ஸோ radius of convergence r is equal to e. Summation 2 power square root of n z power n. So an select பண்ணுங்க. an equal to 2 power square root of n. பவரில் n வந்துருக்கு. ஸோ nth root test யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னாக்கா an whole power 1 by n கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 power root n the whole power 1 by n that is equal to 2 power root n by n that is equal to 2 power 1 by root n. இப்போ n tends to infinity அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா. n tends to infinity அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity an whole power 1 by n equal to limit n tends to infinity 2 power 1 by root n. n இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னாக்கா 1 by infinity உங்களுக்கு என்ன வந்துருன்னு கேட்டிங்கன்னா 0 வந்துடும். ஸோ 2 power 0. ஸோ த ஆன்சர் இஸ் 1. அப்போ இதுதான் உங்களுக்கு 1 by r.
and through test பொறுத்த வரைக்கும். So what is 1 by r is equal to 1னா r ஓட வேல்யூ நமக்கு 1 தான். Summation 1 plus 1 by n whole power n square z power n. So an equal to 1 plus 1 by n whole power n square. பவர்ல n வந்திருக்கு. So n through test போய்க்குங்க. an equal to 1 plus 1 an the whole power 1 by n 1 plus 1 by n whole power n அப்படி வந்துடும். அப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் n tends to infinity an whole power 1 by n is equal to limit n tends to infinity 1 plus 1 by n whole power n வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் E. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி 1 by r. அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 1 by E. ரேஷியோ டெஸ்ட்டில் n through டெஸ்ட்டில் வந்து லிமிட் n tends to infinity an whole power 1 by n அப்படிங்கிறது 1 by r க்கு ஈக்குவல். ஸோ 1 by r equal to E. therefore r equal to 1 by E. Summation 1 by n power p z power n. So an எடுத்துக்கங்க. an equal to 1 by n power p. பவர்லலாம் n இல்லை, பவரில் வந்து கான்ஸ்டன்ட் தான் இருக்குது. ஸோ an பிளான் ரேஷியோ டெஸ்ட் போய்க்க போகிறேன். 1 by n plus 1 whole power p an by an plus 1 is equal to 1 by n power p by 1 by n plus 1 whole power p, that is equal to 1 by n power p into n plus 1 whole power p by 1. n power p வெளில எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா 1 plus 1 by n whole power p அப்படின்னு வந்துடும். Now limit n tends to infinity an by an plus 1 equal to limit n tends to infinity 1 plus 1 by n whole power p வந்து தயவு செய்து ஈன்னு போட்டுறாதீங்க. இங்கே வந்து பவரில் n வரல, இது ஒரு கான்ஸ்டன்ட். 1 பவரில் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னாக்கா ஃபிக்ஸ் ஃபைனைட் நம்பர் அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து 1 தான். ஸோ ரேஷியோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் an by an plus 1 வேல்யூ வந்து r. ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஈக்குவல் டு 1.